இவ்வளவு நாளா நம்ம பொறுமையா தான் இருந்தோம். சரியா, இவ்வளவு தூரம் நம்ம போனதே இல்லை. நிறைய டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துருக்கு. ஆனா இப்ப டக்குன்னு ஏன் இவ்வளவு ட்ரிகர் ஆனாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அது பாகிஸ்தான்ல ப்ரோ, இவங்களுக்கு ஆகாது இல்ல. ஆமா. அதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான். தீவிரவாதிகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பாகிஸ்தான் நாடு வந்து அடைக்கலமா கொடுக்குறாங்க. ஏன்னா தனிநபரால இவ்வளவு பெரிய தாக்குதலை பொதுமக்களுக்கு எதிராக செய்ய முடியாது. அவங்க இந்தியாவுக்கு எதிராக வன்மத்தால இவ்வளவு பிரச்சனையும் இவ்வளவு பெரிய பாதிப்பும் ரெண்டு நாட்டு மக்களுக்கு ஏற்படுது. ஆனாலும் இதற்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், புல்வாமா அதுக்கப்புறம் நடந்த தாக்குதல், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நடக்கிறது மிகப்பெரிய தாக்குதல். இதை மீறியும் அந்த நாடு தீவிரவாதத்துக்கு ஒத்துழைப்பு தரக்கூடாது, இது கடைசியா இருக்கணும். மீறி நடந்தா உலகம் முழுவதும் சேர்ந்து அந்த நாட்டுக்கு பொருளாதார தடையை கொண்டு வரணும். அவங்க அந்த சைடு இருக்க மக்களை நினைச்சுதான் நம்ம பேச்சுவார்த்தையை சொல்றோமே கண்டி நம்ம வந்து பதிலடிக்கு கொடுக்க முடியாம இல்லை. நம்ம கிட்ட அவங்களோட பலம் வாய்ந்த ஆயுதங்கள் முதற்கொண்டு போர் வீரர்கள் முதற்கொண்டு இருக்காங்க, ராணுவ வீரர்கள். அதனால நம்மளால நம்ம வந்து பாதிப்பு அதிகமாகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டுதான் நம்ம பேச்சுவார்த்தை மூலம் சொல்லலாம் இருக்கும். அப்படி இல்லை, அவங்க பேச்சுவார்த்தை மூலயமா கொடுக்கல அப்படின்னா தக்க பதிலடி கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். அவங்க அதை சந்திக்க தயார்னா நம்ம தக்க பதிலடி கொடுக்கலாம். அதன் மூலமா அவங்களுக்கு தான் டேமேஜ் அதிகமாக கண்டி நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஆக்சுவலி இந்த யூஎன்ஓ இருக்குல்ல, ஆமா, அவங்களுமே அததான் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்தியாவுக்கு சப்போர்ட்டா எல்லா நாடுமே நிக்கிறோம், நீங்க பண்ண அந்த டெரரிஸ்ட்டை அவங்க கையில ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப டெரரிஸ்ட் நம்ம கையில மாட்டிட்டாங்க அப்படின்னா அட்டாக் நடத்துவாங்களா, அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க? இல்லை, கடந்த மும்பை தாக்குதல் எல்லாம் கேள்விப்பட்டதுதான். அதுக்கப்புறமும் அந்த நாட்டு மேல எல்லா நாடும் குற்றச்சாட்டு வச்சாங்க. அப்படி மீறியும் இல்லை நாங்கள் தீவிரவாதி அடைக்கலம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு போய் ஒரு பரப்புரை மேற்கொண்டாங்க. ஆனாலும் அந்த நாடு இதுக்கப்புறம் மக்கள் பாதுகாப்பையும் அவங்க நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில் அவங்க முன்னேற்றம் கண்டாங்கன்னா இந்த நாடு மக்கள் நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வருவாங்க.